Hi students, நம்ம இந்த வீடியோல quadrilateralனா என்ன அப்படின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஒரு quadrilateral அப்படினாலே பேசிக்கா நாலு சைடு இருக்கிற ஒரு பாலிகனுக்கு பேர் தான் quadrilateral. இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அவங்களோட ஃபார்முலாஸ் என்ன எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல quadrilaterals அப்படினாலே ஃபோர் சைடட் அப்படின்றது மட்டும் தான் அதுக்கு அர்த்தம். நாலு சைடு இருந்தா அது வந்து ஒரு quadrilateral தான். ஃபோர் சைடட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பாருங்க நாலு சைடு இருக்கு. ஆனால் இந்த குவாட்ரிலேட்டரலுக்கு எந்த ஸ்பெஷல் நேமும் கிடையாது. ஜஸ்ட் நாலு சைடு இருக்கு, அவ்வளோதான். எல்லா சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதோட ஆங்கிள் பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் கொஸ்டினில் கொடுக்கலன்னா இது பேர் ஒரு இர்ரெகுலர் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது ஒரே குவாட்ரிலேட்டரல், இது எல்லாம் இங்கே வரைஞ்சிருக்க எல்லாமே குவாட்ரிலேட்டரல் தான். இப்போ இந்த குவாட்ரிலேட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. இதை நம்ம ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த குவாட்ரிலேட்டருக்கு ட்ரெப்பீசியம்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட நாலு சைடில் ரெண்டு சைடு பேரலலாக இருக்குது. பேரலல்னா என்ன அப்படின்னா, இந்த ஆப்போசிட் சைட்ஸை பாருங்களேன். இந்த லைனை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாலும் இவங்க மீட்டே பண்ண மாட்டாங்க. ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலலாக இருக்குது. இந்த ரெண்டு சைடும் பேரலலாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் ட்ரெப்பீசியம். ஆனால் இந்த அனதர் சைடு இருக்காங்களே, இவங்க வந்து நான் பேரலல். இந்த லைனை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரேன். இருக்கிற லைனை ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்க ஒரு பிளேஸில் போய் மீட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ரெண்டு சைடும் என்னது பேரலல் கிடையாது. இந்த ரெண்டு சைடு மட்டும் தான் பேரலல். ஒரு பேர் வந்து பேரலாகவும் இன்னொரு பேர் வந்து அன்பேரலாகவும் இருந்ததுன்னா அந்த டயக்ராமுக்கு பேர் தான் ட்ரெப்பீசியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் வந்து பேரலோகிராம். ஏன் இந்த ஷேப்பை பேரலோகிராம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் இதில் ஒரு ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலல்னு சொன்னல. இதில் பாருங்களேன், நீங்கள் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இவங்க மீட்டே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இவங்க வந்து மீட்டே பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டு சைடும் பேரலல், இந்த ரெண்டு சைடும் பேரலல். இந்த ரெண்டு பக்கமும் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ரெண்டு சைடும் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் போயிட்டே இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலலாக இருந்ததுன்னா அதை வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரலல் சைட்ஸ் இருக்கு, ரெண்டு பக்கமும் பேரலலாக இருக்கணும். இதை வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலோகிராமுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த சைடோட லென்த்தும் இந்த சைடோட லென்த்தும் கூட ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டு பேரலல் லைன்ஸ் வந்து மீட் பண்ணாலே நமக்கு பேரலோகிராம் கிடைச்சிரும். இப்படி ரெண்டு பேரலல் லைன் போயிருக்கு, இப்படி ரெண்டு பேரலல் லைன் போயிருக்குன்னா இந்த நடுவில் ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுதுல்ல, அது கண்டிப்பாக வந்து பேரலோகிராம் தான். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல்னாலே நம்ம அதை பேரலோகிராம் தான் சொல்லுவோம். ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கூட ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ பேரலோகிராம்னாலே ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லிடலாம். சரி, இது வந்து ஓகே மேம் பேரலோகிராம். ஆனால் இது பார்க்க லைட்டாக ரெக்டாங்கிள் மாதிரியே இருக்குல்ல. அப்போ ரெக்டாங்கிளுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்டாங்கிள் கூட ஒரு பேரலோகிராம் தான். ஏன்னா இதுலயுமே இந்த லைனை நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மீட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது கூட ஒரு பேரலோகிராம் தான். அப்படி பார்த்தா ராம்பஸ் ஸ்கொயர் கூட பேரலோகிராம் தான். நம்ம மீன் ஆப்போசிட் சைட்ஸ் நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அவங்க தான் மீட் பண்ண மாட்டாங்களே. கண்டிப்பா ஸ்கொயர், ராம்பஸ், ரெக்டாங்கிள் எல்லாருமே பேரலோகிராம் தான். பேரலோகிராமுக்கு இன்னொரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவங்கள தான் நம்ம ரெக்டாங்கிள், ராம்பஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு பேரலோகிராம்னு பார்த்துட்டோமா. பேரலோகிராம்ல எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன், எல்லா ஆங்கிளும் கரெக்டா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கண்டிஷன். ஆமாம் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கூட இருக்கு. நம்ம ஒரு பேரலோகிராம் டயக்ராம் வரைஞ்சு அதுக்கு ரெண்டு டயக்னல் வரைஞ்சோம்னா அந்த ரெண்டு டயக்னலும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நேம் ஆஃப் த பேரலோகிராம் வந்து நான் ஏபிசிடின்னு எடுத்துக்கல. இதோட ஏசியோட லென்த், ஏக்கும் சிக்கும் ஒரு லைன் வரைஞ்சோன்னா அது ஒரு டயக்னல். அது மாதிரி பிக்கும் டிக்கும் ஒரு டயக்னல் வரையலாம். இது கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஈக்குவலா இருக்காது. D1 D2 நம்ம சொல்லுவோம் அதை. ஆனா இதே நம்ம ரெக்டாங்கிள் வரைஞ்சு ரெக்டாங்கிளுக்கு ரெண்டு டயக்னல் வரைஞ்சு பார்த்தோம்னா, இப்போ இது ஏபிசிடி அப்படின்றது என்னோட ரெக்டாங்கிளா இருந்ததுன்னா கண்டிப்பா என்னோட ஏசியோட லென்த்தும் பிடியோட லென்த்தும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ரெண்டு ரெக்டாங்கிளோட ரெண்டு டயக்னலும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒரு பேரலோகிராம்ல டயக்னல்ஸ் ஈக்குவலா இருந்து எல்லா ஆங்கிளும் கரெக்டா 90 டிகிரியில இருந்ததுன்னா அந்த பேரலோகிராமோட பேர் தான் என்னது, ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இது வந்து ஸ்கொயர் இருக்கு, இன்னும் ராம்பஸ் இருக்கு. ஸ்கொயருக்கும் ராம்பஸும் கிட்டத்தட்ட ஒரு மேஜர் கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னீங்கன்னா,
உங்களோட ராம்பஸ்லயும் எல்லா சைட்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கும். அதுதான் உங்களோட ராம்பஸ். உங்களோட ஸ்கொயர்ல பார்த்தாலும் எல்லா சைட்ஸும் எப்படிதான் இருக்கும், டெஃபினட்டா ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர்னாலே ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த ரெண்டு ஷேப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த ராம்பஸ் இஸ் பேரலோகிராம்னா கண்டிப்பா பேரலோகிராம் தான். இதுலயும் ஆப்போசிட் சைட்ஸா ஈக்குவலா இருக்கும். இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிளும் இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் தான் பேரலோகிராமுக்கும் ராம்பஸ்க்கும். பேரலோகிராம்ல ஆப்போசிட் சைட்ஸா ஈக்குவல், ஆனா ராம்பஸ்ல எல்லா சைடும் ஈக்குவல். ஸோ பேரலோகிராம் வித் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா நம்ம ராம்பஸ்ன்னு டெஃபினட்டா சொல்லிடலாம். ஒரு பேரலோகிராம்ல எல்லா சைடும் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் என்னது, ராம்பஸ். இப்போ ஸ்கொயர் பார்க்கலாம். ஸோ ராம்பஸ் எப்போ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா ஆங்கிள், ஸோ ஸ்கொயரோட எல்லா ஆங்கிள்ஸும் 90 டிகிரியா இருக்கும், அதாவது ரைட் ஆங்கிளா இருக்கும். ஸோ ராம்பஸ் எல்லா ஆங்கிள்ஸும் ரைட் ஆங்கிளா இருந்தது அப்படின்னா அது ஸ்கொயர். ஸோ அது மட்டும் போதுமானா அப்படி சொல்ல முடியாது. இந்த பேரலோகிராமுக்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன கண்டிஷன் சொன்னோம், பேரலோகிராம்ல டயகனல் ஈக்குவல் கிடையாது, ஆனால் ரெக்டாங்கிள்ல டயகனல் ஈக்குவல்னு சொன்னோம்ல, அதே கேஸ் தான் உங்களோட ராம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும் கூட. ராம்பஸ்ல ஏசியோட லென்த்தும் பிடியோட லென்த்தும் ஈக்குவல் கிடையாது. இந்த டயகனலும் ஈக்குவல் லென்த்ல இருக்காது. ஆனா ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா டயகனலோட லென்த்தும் ஈக்குவல், ஏசியோட லென்த்தும் பிடியோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். எல்லா சைடும் ஈக்குவல், டயகனலும் ஈக்குவல் அப்படின்னா சைடோட லென்த்துக்கு ஈக்குவலா டயகனல் இருக்காது. இப்போ ஸ்கொயரோட சைடு ஒரு 5 5 5 5 இருந்துச்சுன்னா உங்களோட டயகனலோட வேல்யூ 5 விட கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கும். ஆனா ரெண்டு டயகனலும் ஒரே லென்த்ல இருக்கும் அப்படின்றது தான் இதோட ப்ரொசீஜர். ஸோ இந்த 4 தான் நிறைய கேஸ்ல வர்ற டயக்ராம்ஸ். இப்போ இவங்களோட ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு இர்ரெகுலர் குவாட்ரிலேட்டரலோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம கிட்ட டைரக்டா இப்போ ஸ்கொயர் மாதிரி நம்ம டைரக்டா இதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்ல முடியாது. இதை என்ன பண்ணுவோம்னா இதை ரெண்டு ட்ரையாங்கிளா பார்ப்போம். நார்மலா ஒரு ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அதோட பேஸும் அந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டும் தெரிஞ்சா அதோட ஏரியாவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏரியாஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதே மாதிரி இந்த குவாட்ரிலேட்டரலுக்குள்ள மேல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் நான் இந்த டயகனல் லைன் இருக்கு இல்லையா, டயகனல் அப்படின்றது இந்த ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு வேர்டெக்ஸை கனெக்ட் பண்ணாலே அது பேரு டயகனல் தான். பக்கத்துல இருக்கிற வேர்டெக்ஸை கனெக்ட் பண்ணா அதை சைடுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட்ல இருக்க வேர்டெக்ஸை கனெக்ட் பண்ற லைனை நம்ம டயகனல்னு சொல்லுவோம். இந்த டயகனலை பேஸா வச்சு இந்த ட்ரையாங்கிளையும் பார்க்கலாம், இதே டயகனலை பேஸா வச்சு இந்த ட்ரையாங்கிளையும் பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஹைட் வரீங்க. ஹைட்ன்றது த லைன் விச் மேக்ஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லைன் பேஸோட 90 டிகிரியை மேக் பண்ணுச்சுன்னா அதுதான் ஹைட்டு. இப்போ இதை ஹைட் 1ன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஹைட் ட்ரா பண்ணிக்கோங்க. பர்பெண்டிகுலர் லைன் ஃப்ரம் த வேர்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம H2 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் H1, இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் H2. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு பாருங்க, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸை தான் நம்ம இந்த டயகனல் லைனா எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு ½ இன்ட்டு ஹைட் இன்ட்டு பேஸ். இப்போ ரெண்டு இருக்கு, இதுலயும் ஹாஃபும் டியும் இருக்கு, இங்கேயும் ஹாஃபும் டியும் காமனா இருக்கு, வெளியில எடுத்துடலாம். அப்போ ½ இன்ட்டு டயகனல் இன்ட்டு H1 பிளஸ் H2. இதுதான் உங்களோட ஒரு இர்ரெகுலர் குவாட்ரிலேட்டரலோட பேசிக் ஃபார்முலா. எந்த குவாட்ரிலேட்டர் கொடுத்திருந்தாலும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி உங்களால ஆன்சரை கண்டிப்பா கண்டுபிடிச்சிட முடியும். குவாட்ரிலேட்டரலோட ஏரியா ஃபார்முலா இதுதான். பெரிமீட்டர்ன்றது பேசிக்கா சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். எந்த ஷேப் கொடுத்தாலும் அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, பேரலோகிராம். பேரலோகிராம் உங்களோட ரெக்டாங்கிள் மாதிரியே, அதாவது பேரலோகிராம்ல நான் இந்த இடத்துல ஒரு இப்போ இதுல ஹைட்டை நான் உள்ள வரைஞ்சிருக்கேன் இந்த லைனை. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது இல்லையா குட்டியா, இந்த ட்ரையாங்கிள் பேப்பரை கட் பண்ணி இந்த பக்கம் நம்மளால பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். இங்க வெளியில எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கோ அதே ஒரு ட்ரையாங்கிள் தான் இங்க கம்மியா இருக்கும். ஆக்சுவலா உங்களோட ரெக்டாங்கிள் இப்படி கொஞ்சம் சாஞ்சு இருந்ததுன்னா தான் அது ஆக்சுவலா பேரலோகிராம். நம்ம ரெக்டாங்கிளோட ஏரியா சின்ன கிளாஸ்ல இருந்தே பார்த்துட்டே இருக்கோம். ஏரியா அப்படின்றது லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கீழே இருக்கிறத பேஸ், இந்த உள்ள இருக்கிற இந்த ஹைட்டை ஹெச்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட்னு சொல்லணும். ஏன்னா இதுல ஹைட் 90 டிகிரி லைன் சைடாவே இருக்கு, அதனால இதை லென்த்னும் இதை பிரெத்னும் எடுத்துட்டு லென்த் இன்ட்டு பிரெத்னு சொல்லிடலாம். ஆனா உங்களோட பேரலோகிராம்ல இந்த சைடு கொடுத்தாங்கன்னா இந்த சைடை ஹைட்னு எடுக்கவே கூடாது. எந்த லைன் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோ பேஸோட அதை தான் நம்ம என்னன்னு எடுக்கணும், ஹைட்னு எடுக்கணும். அதனால ஏரியா பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ராம்பஸ்க்கு ஏரியா கேட்டாங்க அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு
diagonal 1 into diagonal 2. ஏன்னா இதோட ரெண்டு diagonalலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால half into diagonal 1 into diagonal 2. இதை நம்ம பித்தாகரஸ் அப்ளை பண்ணி ப்ரூஃப் கூட பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கொயருக்கு ஏரியா கேட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சைடோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதே சைடால் மல்டிபிள் பண்ணால் கிடச்சிரும். ஸ்கொயருக்கு இன்னொரு ஏரியா ஃபார்முலா கூட இருக்குது. ஏரியாஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு டயக்னல் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட ஸ்கொயரோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே ராம்பஸ்க்கும் மேட்ச் ஆகும். ராம்பஸில் D1 D2 ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வருது. இதில் டயக்னல் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹாஃப் இன்ட்டு டயக்னல் ஸ்கொயர் போட்டால் கூட உங்களோட ஸ்கொயரோட ஏரியாவை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். மொரோவர் பெரிமீட்டர்ன்றது சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ்ன்னு யூஸ் பண்ணி எந்த பாலிகனுக்கும் நம்ம பெரிமீட்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.